வணக்கம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு பிடித்தமான வேலையை தேடி கண்டுபிடிக்கும் இந்த 90 நாள் சவால் பயணத்தில இன்னைக்கு நம்ம 56வது நாளுக்கு வந்துட்டோம். இந்த பயணத்தில தொடர்ந்து இணைந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா துவங்குறது எளிது. அத வெற்றிகரமா நிறைவு செய்து முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய மன வலிமையும், உங்களோட இலக்க அடையணுன்ற உங்களுக்குள்ள ஒரு உறுதி இருந்தா தான் அத தொடர்ந்து நம்மளால செயல்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நெட்வொர்க். நெட்வொர்க்கிங். அதில நெட் மட்டும் காணோம். மறைச்சுட்டாங்க. பாவம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நெட் ஒர்த் அப்படின்றது உங்களுடைய நெட் ஒர்த் அப்படின்றது நெட்வொர்க்கிங் உங்களுக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்கு அப்படின்றத வச்சு தான். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பேர தெரியும், உங்கள எவ்வளோ பேருக்கு தெரியும். இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம போன அந்த கடந்த 10 டேஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்குள்ள நம்ம போல. அப்ப சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம். LinkedInல துவங்கி அப்படியே வரிசையா பார்த்துட்டே வந்தோம். இன்னைக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது வந்து உங்களுடைய நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டிய வந்து பெட்டர் பண்றதுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். சரி வாங்க களத்துல இறங்கிடலாம். இப்ப தான் நீங்க முதல்ல இந்த பயணத்துல இணைந்து இந்த காணொளிய பார்க்குறீங்கன்னா, என்னுடைய வேண்டுகோள் நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் இதுக்கு போயிட்டு வர்றது நல்லது. நம்மளுடைய பயணம் இந்த 90 நாள் பயணம் வந்து எப்படி துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக எளிமையானது. ஒவ்வொன்னும் 3 ஃபேஸா பிரிச்சோம் நம்ம. அதுக்குள்ள ஒவ்வொருத்துக்குள்ளேயும் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், 10 நாட்களா பிரிச்சிருக்கோம். இதுதான் இந்த பயணத்த நம்ம வந்து வடிவமைச்சிருக்க விதம். இதில நம்ம இன்னைக்கு 6வது ஸ்டேஜ்ல இருக்கோம். 6வது ஸ்டேஜ்ல எங்க இருக்கோம் அப்படின்னா, 6வது நாள்ல இருக்கோம். ரொம்ப அருமையா இருக்கா? 56வது நாள்ல வந்தாச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து 3 விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம். அது வந்து ஒரு ஐடியா, அதுக்கு ஆக்ஷன், அப்புறம் அதுக்கான ரிசோர்ஸஸ். அப்படித்தான் போறோம். இன்னைக்கு கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். நீங்க அப்படியே புரிஞ்சுக்கங்க. நெட்வொர்க்கிங் ஒய் அப்படின்றத கேள்வியிலிருந்து தான் நான் எப்பயுமே துவங்குவேன். உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஏன்னா, அது நமக்கு தெளிவா தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த கட்டத்துக்கு இடைவிடாது மூவ் ஆகுறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ, இங்க வாங்க பார்த்துடலாம். ஒய் அப்படின்ற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் நெறைய விஷயங்கள் இருக்கு. இத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல் கட்டமா ஐடியாஸ சேஞ்ச் பண்றதுக்கு. அதாவது நீங்க நெட்வொர்க்கிங் பண்றப்ப நெறைய புது ஐடியாஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமா அது இருக்கும். உங்கள பல பேரு நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படிப்பட்ட தகவல் நீங்க பகிர்ந்து கொள்றீங்கன்றத வச்சு, அதுக்கப்புறம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் அது ஒரு உதவிகரமானதா இருக்கும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கான இன்டெலெக்ட் இருக்குல்ல, அதுக்கான அறிவுத்திறன் வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கும். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் லைப்ரரி மாரி ஆயிரும். அந்த நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்க ஏதாவது டவுட்னா நீங்க கேட்டுக்கிறதுக்கு, உடனடியா சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு, யாருக்கு என்ன தெரியும் அப்படின்றது நீங்க நெட்வொர்க்கிங் பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து நீங்க சரியான பெர்சன சரியான விஷயத்துக்காக கான்டாக்ட் பண்றதுக்கு ஈஸி ஆயிரும். அப்போ அவங்க ஒரு லைப்ரரி மாதிரி உங்களுக்கு. சப்போர்ட் கிடைக்கும், கைடன்ஸ் கிடைக்கும். உங்களோட ஹையர் ப்ரொஃபைல்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்ட்ட இருந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் குரோ ஆகும், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் பீப்பிள் வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் தேவைப்படும் அப்படின்ற தகவலும் கூட நீங்க அங்கருந்து எடுத்துக்கிறதுக்கு உதவும். இது ஒய்ல சில விஷயங்கள். இது மாரி பல்வேறு காரணங்கள் இருக்கும். நான் எதுக்கு இத மொத சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணுன்ற ஒரு கேள்வியோட இருப்பீங்க அப்படின்றதுனால தான், இத வந்து முதல் கட்டமான ஆன்ஸரா வச்சுக்கிறோம். ஒரு கேள்வி தான் உங்களுக்கு பதிலா வருது. சரியா? அடுத்து வாட்? என்னென்ன காரணத்துக்காக நம்ம மக்கள் நெட்வொர்க்கிங் பண்றாங்க அப்படின்னா, பெர்சனல் டெவலப்மெண்ட்க்காக பண்றாங்க. ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்க்காகவும் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ரீசன்க்காகவும் நெறைய பேரு நம்ம கனெக்ட் பண்றோம். இப்ப ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு கிளாரிட்டி லைஃப்ல என்ன, எதுக்கு, ஏன், எது செய்யணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக கூட மக்கள் வந்து அத ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் சில மக்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன் வந்து இன்னர் பீஸ்க்காக அவங்க நெட்வொர்க்கிங் பண்றாங்க. நிகழ்காலத்தில வாழ்வதற்காகவும் அப்படி ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது, ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க்கு. அதேபோல பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னு தேடுறவங்க கூட ஸ்பிரிச்சுவலுக்காக நெட்வொர்க்கிங் பண்றாங்க. கனெக்ட் வித் சுப்ரீம் பவர் அப்படின்ற காரணத்துக்காகவும் நெறைய பேரு இந்த நெட்வொர்க்கிங் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக பண்றாங்க. ஐயோ! கேரியர் குரோத் தானே நீங்க பேசுறீங்க. அப்புறம் ஏன் இதுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் லைஃப வந்து ப்ரொஃபஷனல் லைஃப், பெர்சனல் லைஃப் அப்படின்னு தனியா பிரிக்கிறதே இல்ல. லைஃப்க்குள்ள அதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் எப்ப குடுப்பீங்க அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனாலும் எல்லாத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்கிற வேண்டியது, இந்த சஸ்டெய்னபிள் கேரியர் குரோத்ன்னு சொல்றப்ப இதெல்லாம் பகிர்ந்துக்கிற வேண்டியது என்னுடைய மிக, மிக முக்கியமான கடமை. சரி, அடுத்து ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ்க்கு வந்துடலாம். ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக, கேரியர் குரோத்துக்காக, டெக்னாலஜிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இல்ல ஃபினான்ஷியலா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு, இல்ல பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ரீசனா நெட்வொர்க்கிங் பண்றோம்.
அதுக்கப்புறம் பர்சனல் டெவலப்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஹெல்த்து, ஸ்கில்ஸு, டேலண்ட்டு, வெல்த்து டெவலப் பண்ணுறதுக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, கெரியர் குரோத்துக்கு, சோசியலைசேஷனுக்காக நம்ம வந்து மக்கள்கிட்ட நெட்வொர்க்கிங் பண்ணுறோம். சரியா? சரி. இப்போ என்ன செய்யலாம்? அதுக்கடுத்து ஆக்ஷன் பாயிண்ட். ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வாங்க எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி செய்ய போகிறோம்னு வந்தோடனே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். உங்களுடைய ஹச் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி எழுதுனீங்களா? அப்படின்னு. ஹச் ஸ்டோரினா என்ன? நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நாயகனாகவும் நாயகியாகவும் உணர்ந்த நிமிடங்கள் இருக்குல்ல, அதை நீங்களே எழுதி வச்சுக்கிறது தான் ஹச் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து மிக முக்கியமாக தினசரி நான் சொல்லிகிட்டே வரேன், கேட்டுக்கிட்டே வரேன். அதில் வந்து ஏன் எழுதணும் அப்படின்றதுக்கு ரீசன். உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் சஸ்டைனபிளாக வாழ்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கடுத்து வாட் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோயினாக நீங்கள் உணர்ந்த நிமிடங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவான விஷயங்கள், நீங்கள் அச்சீவ் பண்ணது, நீங்கள் சோசியலாக கான்ட்ரிபியூட் பண்ணது, உங்கள் ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்ணது, இப்படி எந்த விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அந்த விஷயங்களை எழுதி வைங்க. எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப எளிது. ஒரு நோட் புக் வாங்கிக்கங்க, இல்லைனா ஒரு டைரி வாங்கிக்கங்க, அதில் எழுதுங்க. இல்லைனா டிஜிட்டலாக எழுதி வைக்கிறதுனால எழுதி வைங்க. மினிமம் ஒரு பக்கத்துக்கு குறையாமல் எழுதுங்க. அரை பக்கம் கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை படித்தோடனே உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணும், பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கணும். எத்தனை உங்கள் வாழ்க்கையில் அப்படி நிகழ்ந்த நிகழ்வுகள் இருக்கோ அதை பூரா எழுதி வைங்க. எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம்னா, வெளியே போய் தேடி வேற ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சதை நினச்சி அதை பார்த்துட்டு, ஐயோ அது மாதிரி நமக்கு கிடைக்கல, அது மாதிரி எனக்கு கிடைக்கல நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு செஷனில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை பற்றி பேசுகிறப்ப அவங்க வாழ்க்கையில் நடந்த, அதாவது 2022 உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக சிறந்த நிமிடங்கள் ஒரு 5 எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். கடற்கடன்னு எழுதி முடிச்சிட்டாங்க. சரி, உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் நடந்த நீங்கள் இது மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்றத எழுதுங்க அப்படின்னு சொன்னால் 2க்கு மேலே யாருனாலுமே எழுதவே முடியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையில் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், கோடிக்கணக்கில் வந்து நல்லதாக நடந்த நிகழ்வுகள் குவிந்து கிடக்கு. ஆனால் அதை நம்ம திரும்பி பார்க்காம வேறு இடத்துலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த ஏக்கமான உணர்வு இருக்குது. அதுக்காக தான் நான் இதை எழுத சொல்கிறேன். எழுதுங்க. உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாப்புல இருந்தால் அதை சஸ்டைனபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பாசிபிளாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்காக இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிற வேணாம்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தினசரி உங்களுக்கு சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறது. மேலும் வந்து டிபெண்டபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரிங்களா? அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இந்த கதையை எழுதுனதை நீங்களே திரும்ப அப்பப்போ படித்து பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுங்க. அதாவது அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த விஷயமா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் இது மாதிரி பாசிட்டிவாக அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எழுதி பதிவு பண்ணி வைக்க சொல்லுங்கள். அதை திரும்ப எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அதனால் மறந்துடாதீங்க, அதை சொல்லுங்கள். இப்போ நெட்வொர்க்கிங் அண்ட் நெட் ஒர்த்து அப்படின்றது சொல்லியாச்சு. சரி, என்ன செஞ்சு இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பல்வேறு வகைகளில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட இதை வந்து நம்ம பார்த்துடலாம். மிக முக்கியமாக என்னென்ன விஷயத்தில் செய்யலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ் போகலாம், இல்லை விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். லிங்க்டின் குரூப்ஸ் யூஸ் பண்ணலாம். லிங்க்டின்ல பீப்புள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இதை வந்து ஏற்கனவே லைவாக நான் செஞ்சே காமிச்சிட்டேன். எப்படி ஒர்க் ஆகுது, 15 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபோரம்ஸ், நிறையா ஃபோரம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கூகுள் குரூப்ஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக் டெடிகேட்டட் சோஷியல் மீடியா குரூப்ஸ் எனிதிங், அதுக்காக டெடிகேட்டட் இருக்கக்கூடியது நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி டெடிகேட்டட் பேஜஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் குரூப்பு, பேஜு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஈவெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே வச்சு எப்படி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸு. இந்த தடவை, அதாவது இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனர்ஜி செக்டரை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த செக்டர்லேருந்து நம்ம ஏதாவது முக்கியமான விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கலாமா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கவனமாக இருந்தது. அதில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி ஒரு அருமையான ஒரு தளம் நமக்கு கிடச்சிருக்கு. அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து மிக அருமையாக பயன்படுத்திக்கலாம். சரி, வாங்க அதை பார்த்துடலாம். இந்த இணைய முகவரி வந்து ரொம்ப அருமையாக நிறையா தகவல்களை வச்சுருக்காங்க. ஒரே நிமிஷம், நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஆல் கான்ஃபரன்ஸ் அலர்ட் அப்படின்ற ஒரு இணைய முகவரியிலேருந்து தான் இந்த இது நாம் பார்க்குறோம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய, அதாவது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸு, கான்ஃபரன்ஸை பற்றி இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஜனவரி 2023 என்ன நடக்க போகுது, 2024 என்ன நடக்குது அப்படின்றது இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக அப்படியே அடுத்தடுத்து என்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றது போயிட்டே இருக்குது. இது நான் எனர்ஜி செக்டருக்கு மட்டும் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அது மட்டும் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இது ரொம்ப, அதாவது
இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கான்ஃபரன்சஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. இது மிகப்பெரிய சொத்தா இருக்கும் நமக்கு. அதனால நீங்க இத எடுத்து பயன்படுத்திங்க. இதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத எடுத்து பயன்படுத்திங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய சொந்த சொத்து அப்டின்னா 2 விஷயம் தான். இந்த 90 டேஸ் சேலஞ்சில 2 இது நம்மளுடைய சொத்தா இருக்கு. இது உண்மையிலே இப்ப நான் ஷேர் பண்ண ஒர்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அத பார்த்துங்க. இதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த 90 டேஸ் சேலஞ்ச் பார்க்குறப்ப நீங்க அந்த மைண்ட் மேப் பார்த்துருப்பீங்க. அது ஒண்ணு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அசெட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான 2 ரிசோர்ஸஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம். அதையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். அதையும் நீங்க பார்த்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கண்டிப்பா எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை இப்ப தான் முதல்ல கலந்துக்கிறீங்க, இதுவரைக்கும் நான் இந்த இத பார்த்ததில்ல அப்படின்னா, அவங்களுக்காக நான் திரும்ப அத காமிச்சிடுறேன். இந்த ஒரு விஷயம் செய்தது. அதாவது கடந்த ஆண்டு இந்த ஒரு விஷயத்த நான் தயார் பண்ணது தான் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு, இல்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போறதுக்கு உதவிகரமா இருக்கு. அது என்ன அப்படின்னா 90 டேஸ்க்கு ஆன ஒரு ஆக்டிவிட்டி பிளஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் ஷீட். என்ன செய்யணும்? அதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம் அப்படின்றத போன வருஷமே பிளான் பண்ணி அதை கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்க அத எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான் இது. இதில பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி என்னென்ன விஷயங்கள் இதில ஷேர் பண்ண வேண்டிய தகவல் இருக்கு 90 நாளைக்கும். வலது சைடுல நீங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் மேல டாப்ல அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்ற தகவலும் குடுத்துருக்கு. சரியா? இதுக்கு அடுத்த பக்கத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வேலை தேடி போற காலகட்டத்துக்கு எவ்வளோ பணம் நம்ம கையில இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கு. உணவுக்கு, தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் அதுவும் இருக்கு. நீங்க 4 வகையான ரொம்ப மினிமம்லேருந்து நம்ம மேக்ஸிமம் வரைக்கும் குடுத்துருக்கு. இன்னும் பல்வேறு ரிசோர்ஸஸ நான் இதில ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். நீங்க அப்பப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இது ரொம்ப சிம்பிள். ஃபைலுக்கு போங்க. டவுன்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்எல்எஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இங்க வந்து உங்க நேம ரீநேம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கங்க. இத தவிர பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு இணைய பக்கம் ரெடியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் இன் 90 டேஸ்க்கு வந்து சஸ்டெய்னபிள் லைஃப் ஸ்டைல் வெப்.காம்ல இருக்கு. இதில போனீங்கனாலும் நீங்க வந்து பல்வேறு விஷயங்கள பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 90 டேஸ்ல என்ன பண்றோன்றது. சரி. இது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு உதவக்கூடியது. சரி திரும்ப லிங்க்டின்குள்ள வருவோம். லிங்க்டின்குள்ள இன்னொரு ஒரு அருமையான ஆப்ஷன் நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றதுக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ட்டு இருக்காங்க. ரைட்டா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நெறைய தகவல்கள பகிர்றாங்க. ஓகேவா? அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த தகவல்கள் வந்து ஏற்கனவே அதாவது நீங்க போய் புதுசா ஆரம்பிச்சு ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறத விட, அவங்க ஏற்கனவே நெறைய தகவல்கள கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அதான் மெயினான அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல அது ஒரு முக்கியமான விஷயமா அவங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது. அப்ப நீங்க இந்த எனர்ஜி செக்டருக்குள்ள இருக்க ஒரு 100 இன்ஃப்ளூயன்சர் டேட்டா உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? 100 அந்த இன்ஃப்ளூயன்சர் லிங்க் ஆயிருக்க 100 பெரிய பிராண்டோட நேம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நான் இதோட ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு வந்து ஒரு 250 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். வேர்ல்ட்ல டாப் 250 எனர்ஜி கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 51வது நாள்ல. இப்ப இந்த மாரி ஒரு டீட்டெயில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அத நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றவர போய் நம்ம புடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்க. அவர் இது மாரி இன்ஃபர்மேஷன அப்பப்ப ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போறாரு. நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது. சரிதானா? உண்மையா? அப்ப சரியான ஆள தேடி கண்டுபிடிச்சிரணும் அப்படின்றது தான் இப்ப லிங்க்டின்ல அப்படி ஒருத்தர நம்ம தேடி கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். ஸோ அவர பத்தி நம்ம இப்ப பார்த்துடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா தகவல ஷேர் பண்றாரு. ரைட்டா? ஆக்சுவலா இவங்க கம்பெனி அந்த வொர்க்க பண்ணுது. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் எனக்கு நேரடியா தெரியாது. ஆனா, இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸையும், பிராண்ட்ஸு, பப்ளிகேஷன்ஸ் இவங்க எல்லாத்தையும் லிங்க் பண்ற ஒரு வொர்க்க பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட முக்கியமான புள்ளி இவரு. சரிங்களா? இவர புடிச்சுட்டோம் அப்படின்னா, இவர் வந்து இந்த மாரி தகவல்கள தான் ஷேர் பண்ண போறாரு. இப்ப நீங்க இதில போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எனர்ஜி செக்டர பார்த்ததுனால அப்படியே நான் வர்றேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி இது அ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்ட தகவல் தான். அது 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருச்சு வெளியிட்ட தகவல் தான். ஆனா, இதுக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து உதவக்கூடியது. என்னன்னு பார்த்துக்கங்க. அதாவது எனர்ஜி செக்டார் ட்ரெண்ட் எப்படி போகப்போகுது அப்படின்றத பத்தி ஒவ்வொரு எனர்ஜி சோர்ஸஸும் எப்படி இருக்குன்ற தகவலை இவர் பகிர்ந்திருக்காரு. அது ஒரு விஷயம். சரியா? இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எப்படி போகப்போகுதுன்றத. அதுக்கடுத்து 2வது டாப் 100 இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. எனர்ஜி செக்டர்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கோரோட இங்க குடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இந்த லிஸ்ட் உங்க கையில இருந்ததுன்னா, ஈஸியா அவங்கள சர்ச் பண்ணி, அவங்க ஒவ்வொரு ஆளையும் நீங்க ஃபாலோ பண்ணா கூட போதும். நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து போயி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்து ஃப்ரெண்ட் ஆவலாம் தேவையில்ல. ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இவங்ககிட்ட இருந்து தான் வரப்போகுது.
அவங்க இப்போதைக்கு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுங்க. ஏன் அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லிங்க்டின்ல அவங்களுடைய நிலவரம் என்னன்றது நீங்கள் அவங்களுடைய நெட்வொர்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு அடுத்து இவங்களோடது 50 பேர் இங்கே இருக்காங்க. அவங்க எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க, என்ன ஏது அப்படின்ற தகவல் இங்கே இருக்குது. மேப்பிங் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி இப்போ நான் அந்த நெட்வொர்க்கிங் பில்டில் இப்போ நீங்கள் பார்த்துங்க, இந்த மேப்பை அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி 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 கனெக்ட் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிராண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் கிடச்சி போகுது அப்படின்னா, என்னென்ன கம்பெனிஸ் சம்மந்தமாக உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ 100 பிராண்ட்ஸ் இங்கே வந்துருச்சு. ரைட்டா? 100 பிராண்ட்ஸ். இந்த 100 பிராண்ட்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 250 கம்பெனியில். இதில் நிறையா ஏற்கனவே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா ஷேர் பண்ணுறதெல்லாம் ஐஇஏ டேட்டா தான் ஷேர் பண்ணேன். ஏன்னா எனர்ஜி செக்டரில் இவங்க தான் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் எனர்ஜியை பார்த்துங்க. நீங்கள் அவங்க இணைய முகவரி போய் பார்த்துங்க. சரியா? சாரி, டைப் பண்ணுறப்பெல்லாம் வேற பண்ணிட்டேன். இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இவங்களோட இவங்க தான் வந்து இப்போ எனர்ஜி செக்டர் ஏதாவது பார்க்கணும், டேட்டா எல்லாம் தேவைன்னா இதுலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணேன். அப்போ அந்த கம்பெனியோட லிஸ்ட்டு நமக்கு இங்கே கிடச்சிருச்சா? ஸோ இது போல் வந்து 100 கம்பெனியோட லிஸ்ட்டையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். 100 பப்ளிகேஷன்ஸோடது இங்கே இருக்குது. அவங்க இதை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரைட்டா? இந்த கம்பெனியோட மெயினான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது தான் இவங்களோடது. நமக்கு 50 50 50 50ன்னு வச்சுக்கிட்டாங்க கூட உங்கள் கையில் 150 இம்பார்ட்டான நெட்வொர்க்கிங், அதாவது எனர்ஜி செக்டருக்குள்ளே தேவையான இன்ஃப்ளூயன்சர்ஸு, கம்பெனிஸு ப்ளஸ் வந்து பப்ளிகேஷன்ஸு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு ஆளை பிடிச்சா போதும். அவர் யார் அப்படின்னா இவர் தான் அவர். ரைட்டா? ஜோ ஃபீல்டு அப்படின்றவர் தான். ஆனால் இதை வந்து நம்ம சரியான முறையில் அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்திக்கிற வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ரைட்டா? இதுதான் இன்னைக்கு நெட்வொர்க்கிங்கில் முக்கியமான கிராக்கு. இதை வந்து நான் வெளியே போஸ்டர்லையோ எதுலேயுமோ காமிக்கவே கிடையாது. நான் சொல்கிறது சஸ்டைனபிள் கெரியர் க்ரோத்துக்கு போடுங்க, அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். உள்ள வீடியோக்குள்ளே வந்தால் தான் இது தெரியும், இல்லைன்னா தெரியாது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. உங்கள் நண்பர்கள், வேலை தேடுறவங்க, இல்லை நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இது பயன்படும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவலை அவங்க கூட பகிர்ந்துக்குங்க. உங்களோட நெட்வொர்க்கிங் எவ்வளோ இருக்குது, உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியுது, அதுதான் உங்களோட நெட்வொர்த்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மக்கள். ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஒர்த்தாக வேல்யூபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திங்க. நான் இதுக்கு தேவையான எல்லா லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து பயன்படுத்துங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து கண்டிப்பாக இவரோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். இல்லை அந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் பேஜ் ஷேர் பண்ணாலே அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா தகவலும் கிடச்சிரும். அது மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும், இல்லை ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிதானா? இது ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு. ஒரே ஒரு ஆள், நீங்கள் 50 எனர்ஜி செக்டரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய டாப் 50 பீப்புள் இன் லிங்க்டின், 50 டாப் கம்பெனிஸு லிங்க்டின்ல, 50 பப்ளிகேஷன்ஸு. யோசித்து பார்த்துங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சரியா சிறப்பாக செயல்படுங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து இணைந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நண்பர்களுக்கு இது பகிர்ந்துக்குங்க. அப்போ தான் இது வந்து நிறைய பேருக்கு சென்றடையும். கண்டிப்பாக ஒவ்வொரு தகவல்களும் ஒவ்வொரு காணொலியும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கணும்னு தான் நான் வந்து உருவாக்குறேன். இதில் இன்னும் மேலே ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்க, இன்னும் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். நம்மளுக்கு அந்த தனியாக ஒரு இணைய பக்கம் கொடுத்துருக்கோம்ல 90 நாள் சேலஞ்சுக்காக, அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. நாளைக்கு இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவலி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.